2026ல தமிழக மக்களுக்கு ராகு கேது எப்படி மேடம் இருக்கு? இல்ல நானும் அரசியல் சொல்லல. படத்துல நீங்க ஏற்கனவே முதல் பாதியில படத்திலேயே நீங்க ராகு கேது வரலாற பாத்திருப்பீங்க. அவங்களுக்கு அநீதி செய்த சூரியனை எப்படியெல்லாம் பழி வாங்கணும் அப்படின்னு ராகு கேது டிஸ்கஸ் பண்ணதையும் நீங்க பாத்திருப்பீங்க. சோ சூரியன் மேல் நிழல் பட செய்யும் ராகு கேது படத்துல நீங்க அதற்கான பதில தெரிஞ்சுக்கலாம். இல்ல அவங்க பவர்ஃபுல் தானே ரெண்டு பேருமே, சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் பவர்ஃபுல் தான். அவங்க ரெண்டு பேருமே இவங்க பாதிக்கிறாங்க. சூரியன் இல்லாம காலையே ஒண்ணு பண்ண முடியாதுல்ல. சூரியன் பிரகாசமா இருந்தா தானே அது கரெக்ட் சார். அவங்களுக்கு அதெல்லாம் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் அத பத்தி பேசணும். முதல்ல விடியட்டும். பிஜேபி லீடர் யாராவது மூவி பார்க்க இந்த மாதிரி மூவிலாம் வந்து மோஸ்ட்லி வந்து பிஜேபி சார்ந்தவங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க சாமி கும்பிட மாட்டீங்களா என்ன? சாமி கும்பிடுற இல்ல வேற மாதிரி போயிடுவீங்களே, கட்சி சார்பா போயிடும். அதனாலதான் நாங்களே அது பண்ணிக்கிறோம். எல்லா கட்சியிலயும் சாமி கும்பிடுறாங்க. ப்ரமோஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில மூவிஸ் இப்படிதான் போனதா நீங்க கூட ஒரு மூவி வந்திருப்பீங்க. அது அவங்க பண்ணாங்க. இந்த ராகு கேது தோஷம் இல்லாத ஆளே இல்ல. மதம் கூட தாண்டி நீங்க வந்து இந்துவா இல்லனாலும் கூட உங்களுக்கு நவகிரகங்களுடைய தோஷ நிவாரணிக்க எத்தனையோ பேர் வர்றாங்க. முஸ்லீம் எத்தனை பேர் நீங்க போய் பாருங்க, காலகஸ்தில பாருங்க, திருநாகேஸ்வரம் பாருங்க, எல்லாருமே வராங்க சார். எல்லாரும் அதாவது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த இது தவிர இது வந்து அந்த ராகு கேதுங்கிற சப்ஜெக்ட் எடுத்து அவர் எடுத்த படம். சோ படத்தை தான் நம்ம ப்ரமோட் பண்றோம். கொஞ்சம் எங்களுக்கு முருகர் படம் தான் எடுக்க போறோம். ஆமா, அடுத்து மேடம் என்னோட தலைமுறைக்கு இப்ப நான் வந்து முருகா அமரா அப்படின்னு ஞானப்படத்தை தேடிட்டு அவரு பின்னாடி ஓடுற அம்மா கேரக்டர் தான் பார்வதி தான். என்னங்க விரும்பி கேட்டுக்கிறேன். வள்ளி தேவாயினியா இருக்க முடியாது இல்லங்க மேம். இப்போ சோசியல் மீடியால வந்து யாருனால ஆக்டர் ஆகலாம்னு ஒரு செக்மெண்ட் இப்போ இருக்கு. அவங்க சப்போஸ் சோசியல் மீடியா ஃபேமஸ் ஆயிட்டா உடனே இண்டஸ்ட்ரியில வந்து அவங்களோட ஆக்டர் தூக்கி போட்டுறாங்க. சோ நீங்களா சீனியர், இத பத்தி என்ன ஒப்பீனியன் பண்றீங்க? இல்ல ரொம்ப நல்ல விஷயங்க. இப்போ எனக்கு முன்னாடி வந்த தலைமுறையில பாத்தீங்கன்னா சினிமாவுக்குள்ள வர்றது அவ்வளவு கஷ்டம். அந்த ஏவிஎம் உலகம் சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த கேட்டு வழியா உள்ள வருதுங்கிறது குதிரை கொம்பா இருந்துச்சு. என்னோட தலைமுறையில பாத்தீங்கன்னா நான்லாம் அப்படி கஷ்டப்பட்டு வரல, ஈஸியா தான் வந்தேன். நான் வந்து காம்பேரா ஒர்க் பண்ணி, டிவில கொஞ்சம் ஒர்க் பண்ணி, ஈவெண்ட்ஸ் ஒர்க் பண்ணி, அங்கெல்லாம் என்ன பார்த்தவங்க மெயின் மாடலிங்ல இருந்து அப்படியே நம்ம என்ட்ரி ஆகிறோம். அதை விட இப்போ இன்னும் ஓபன் அப் ஆயிருக்குங்கிறத நான் ரொம்ப நல்ல விஷயமா ஃபர்ஸ்ட் பாக்குறேன். ரெண்டாவது, நீங்க ஏன் ஆர்டிஸ்ட பத்தி சொல்றீங்க? இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா மூலமா யார் வேணா ஜேர்னலிஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் கூட இன்னைக்கு வந்திருக்கு. அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். பிகாஸ் ஒருத்தர் ஏதாவது தவறான செய்தி சொன்னாங்கன்னா உடனடியா அந்த தவறான செய்திக்கு மறுப்பான செய்தி கூட இன்னைக்கு வந்துருது. முன்னாடி எல்லாம் ஆர்டிஸ்டுங்களை பத்தி கிசு கிசுவெல்லாம் எழுதுவாங்க. இப்பெல்லாம் யாரும் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுல என்ன நடக்குது, அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு அவங்களே ஷேர் பண்ணிக்கிறாங்க. சோ யாருமே வந்து பொய் செய்தி எல்லாம் வந்து ரொம்ப பரப்ப முடியாது. சோ ஐ திங்க் திஸ் ஓப்பன்னஸ் இஸ் குட். இன்னொன்னு, திறமை இருந்தும் குடத்தில் இருக்கும் குத்துவிளக்காக பல பேர் ஒரு காலத்துல இருந்தாங்க. இன்னைக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற விஷயங்கள்னால அந்த திறமை வெளியே தெரியுது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். சரி, ரொம்ப நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.